அதாவது பாத்தீங்கன்னா வானத்தை போல படங்கள்ல காட்டுவாங்க தெரியும், ஒரு ஃபேமிலியா உழைப்பாங்க. அந்த மாதிரி உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி நாங்க வெளியில ஆளுகளை வச்சு பண்ணி கரெக்ட் ரைட்டுக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்படியா? மிஷின் வந்ததுக்கு நாங்க ஃபேமிலியா எங்களால் முடியும் பண்றோம். பண்ணிட்டு எங்க அம்மா அப்பா நானே தம்பி ஒய்ஃபு எல்லாரும் பண்றோம். நீங்க அதிகமா கடைக்கு கொடுக்குறீங்க, கல்யாண மண்டபங்கள் சப்ளை பண்றீங்க, கல்யாணங்களுக்கு. இது இல்லாம வேற எங்க அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க வியாபாரிகிட்ட வந்து எடுத்து போய் அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. நாங்க நேரடியா கொண்டு போய் போட மாட்டோம். பெரிய பெரிய கடைகள், ஹோல்சேல் கடைகள் கொடுப்போம். மற்றபடி எல்லாமே வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. மிஷின்ல சார் 1 ஹவருக்கு எத்தனை அதிரசம் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும்? அதோட அடக்க வேலை எவ்வளவு வரும் சார்? நமக்கு என்ன ரேட் வரும் சார்? இது 18 ல இருந்து 20 கிராம் போச்சுன்னா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு 800 பீஸ், 700 ல இருந்து 800 பீஸ் அடிக்கிறாங்க சார். ஓகே. அடக்க வேலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஆகுங்க. நம்ம வந்து மொத்த வியாபாரிக்குன்னா ஒரு 22 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. டைரக்டா நீங்க கஸ்டமரை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க 30 ரூபாய்க்கு. ஒரு நாளைக்கு நீங்க வந்து எவ்வளவு தயார் பண்றீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 600 பாக்கெட் 700 பாக்கெட் தயார். ஒரு 600 பாக்கெட் நீங்க ஒரு நாள் தயார் பண்ணி சேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்காங்க? ஒரு 5 பேர் குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து உழைக்கிறதுல ஒரு 2500 கிடைக்கும். 2500 கல்யாண மண்டபங்கள்ல அதிகமா கேட்பாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அப்படிமா அவங்க டேரக்டா 30 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கடைக்காரங்க 22 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 22 கடைக்காரங்க மொத்த வியாபாரி எடுத்து வியாபாரம் பண்ற வியாபாரி 22 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அப்போ வந்து 7 ரூபாயும் கிடைக்கும், 15 ரூபாயும் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. சரி, இப்போ நீங்க மிஷினரிஸ் கொடுத்துருவீங்க. இப்போ இதோட ரா மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம எங்க வாங்குறது, இது எப்படி நம்ம கரெக்டான அதிரசம் செய்யறது, ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்களா? சார் கண்டிப்பாக சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மிஷின் மட்டும் விற்கிறது சார். மூலப்பொருட்கள், அதோட செய்முறை, அப்புறம் லோன் எப்படி எடுக்கிறது, எல்லாம் A to Z நாங்களே சொல்லி கொடுத்துருவோங்க சார். லோனும் நீங்களே பண்ணி கொடுத்துறோம். சரி, ஓகே. அதே மாதிரி வந்து அதிரசம் எப்படி செய்யறது, அது எப்படி பேக் பண்றது, அதுக்கு வந்து வெல்லம் எங்க வாங்குறது, வேற என்னென்ன சொல்லி செய்வீங்க சார்? வெல்லம் எல்லாமே, இதுக்கான எல்லா மூலப்பொருளும் எங்க வாங்கினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் எங்க வாங்கலாம் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை செய்முறை எப்படிங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சார். இப்போ வந்து வெல்லம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து இதுக்குன்னு வெல்லம் தனியா இருக்குங்களா? ஆமாங்க சார். இதுக்குன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெல்லம் பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்துல கிடைக்குதுங்க. ஆமாம். ஸோ அதுக்கு உண்டான கைடு பண்ணிடுறோம் எல்லாம் கம்ப்ளீட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மட்டும் கொடுக்கல உங்களுக்கு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்க அதிரசம் தயார் பண்றது, எப்படி பேக் பண்றது, அது ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்குறது, எப்படி கொண்டு போய் நீங்க சேல் பண்றது அப்படின்ட்டு டோட்டலா ஒரு கைட் பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர் சார். ஹலோ, வெல்கம் பேக் முரான் பிஸ்னஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்க லக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிரசம் செய்கிற மிஷினுங்க, லட்டு செய்கிற மிஷினு, முறுக்கு செய்கிற மிஷினு, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி செய்கிற மிஷின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் மிஷின் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதான் வீடியோ மேக் பண்ண வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த அதிரசம் தயார் பண்ணுற இந்த மிஷின் பற்றி பார்க்க போகிறாங்க. இது அதிரசம் மட்டும் இல்லைங்க, சீரை தயார் பண்ணலாம், அப்புறம் பாதுஷா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுவடை முறுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மிஷினில் தயார் பண்ண முடியுங்க. ஸோ அதான் வீடியோ மேக் பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எப்படி ஆர்டர் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க எடுத்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேரெக்டாக அங்கேயே போகிறோம். அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் தயார் பண்ணுறாங்க. அதிரசம் தேவைப்படலாம் அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் உங்களுக்கு மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோவில் நம்ம உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சார், இருக்கீங்களா? சார், இப்போ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 22 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்பா நாங்க அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல இருந்து ஒரு 50-60 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? என்ன தயார் பண்றீங்க? அதிரசம் சார். அதிரசம். சரி, ஓகே. இப்போ நீங்க 22 வருஷம் பண்றேன்னு சொன்னீங்களா? இப்போ 22 வருஷம் பண்றீங்க, பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நல்லா ப்ராஃபிட் இருக்கா? நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அப்படியா? எந்த அளவுக்கு ப்ராஃபிட்? ஏன்னா நீங்க நிறைய மக்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியுங்களா? உழைக்கணும் சார். உழைக்க இல்ல, நானே கேட்கறேன், நீங்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு? இப்போ இடத்துக்கு கொண்டு போய் நம்ம எப்படி சேல் பண்ணலாம், எந்த மாதிரி இடங்கள் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹோல்சேலா பண்ணி கொடுக்குறோம் சார். கல்யாண மண்டபங்கள் ஆர்டர் இருந்ததுன்னா அதுக்கும் பண்ணி கொடுப்போம். கல்யாண மண்டபம் வேற கல்யாண ஆர்டர்கள் நிறைய வரும், அதுக்கு பண்ணி கொடுப்போம். கடைகளுக்கு நேரடியாக சப்ளை பண்றோம். கடைகள் எந்த மாதிரி கடைகள்? ஸ்நாக்ஸ் கடை, எல்லா ஸ்நாக்ஸ் கடைகளுக்கும் ஹோல்சேல் கடைகளுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், இப்போ நீங்க ஒரு 22 வருஷம் பண்றதா போறீங்க. தாத்தா காலத்துல பிசினஸ் இப்போ எப்படி இருக்கு சார்? இப்போ நிறைய பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம். கையில தட்டுவோம், 3 பேர் வேலை பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் எடுக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் மிஷின்ல போட்டுட்டு இருக்கிறோம். மிஷின் வந்தனால இப்ப ஈஸியா ஆயிடுச்சு, கொஞ்சம் ஈஸியா வேலை பார்க்கும். இந்த மிஷின் எங்க வாங்குறீங்க? இதோட ரேட் என்னது? இது இங்க இப்ப பக்கத்துல தான் சார் வாங்கணும். லட்சுமி எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. கோயம்புத்தூர் தான். காந்தி நகர்ல இருந்தாங்க. இப்போ
ஐடி டைட்டில் பார்க் பின்னாடி கம்பெனி வச்சிருக்காங்க. அப்படியா? மிஷின் என்ன ரேட் கொடுத்தாங்க? நாங்க வாங்கும்போது 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க சார். 4 என்ன ரேட்டு தெரியல. நீங்க வாங்கி எத்தனை வருஷம் சார்? 2 வருஷம். 2 வருஷம் தாண்டிட்டோம். ஒரு வருஷம் இயர் முடிஞ்சது டிசம்பரோட. இந்த இதோட முடிஞ்சது டிசம்பர். ஓகே. இப்போ 4 லட்சம் கொடுத்து வாங்கினீங்களா? ஒர்த்தா இருக்க மிஷின் நல்லா இருக்கா? ஒருத்தருக்கு சார் நல்லா ஏதோ ஃபால்ட் எல்லாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். உடனே சர்வீஸ்க்கு வந்துருவாங்க. பிரச்சனை இல்லை, பண்ணி கொடுத்துறாங்க. எந்த மேஜரா என்ன ஃபால்ட் சார் வரும் இதுல மிஷின்ல? ஃபால்ட்டுலாம் எதுவும் வராதுங்க. ஃபால்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும். சிங்கிள் பேஸ் மோட்டர் தான், உங்களுக்கு 3 பேஸ் கரண்ட் கிடையாது. ஃபால்ட்டெல்லாம் எதுவும் ஃபால்ட் பெருசா வராது. சரி, இன்னைக்கு நிறைய மக்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் வந்து எல்லாரும் இறங்கலாமா? நம்பிக்கை இறங்கலாமா? ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்குமா? பண்ணலாம் சார். குடும்பமா கஷ்டப்பட்டா பண்ணலாம். வெளியால் நம்பி அது பண்ண முடியாது. வீட்டாளர்கள்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஃபேமிலியா பண்ணணுங்கிறீங்க. ஆமா, ஃபேமிலி பண்ணுவோம். நீங்க அதிகமா கடைக்கு கொடுக்குறீங்க, கல்யாணம் பண்றவங்க சப்ளை பண்றீங்க, கல்யாணங்களுக்கு. இது இல்லாம வேற எங்க அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க வியாபாரிக்கு என்கிட்ட வந்து எடுத்து போய் அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. நாங்க நேரடியா கொண்டு போய் போட மாட்டோம். பெரிய பெரிய கடைகள், ஹோல்சேல் கடைகள் கொடுப்போம். மற்றபடி எல்லாமே வியாபாரிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ நிறைய மக்கள் மிஷினும் வாங்குவாங்க தேவைப்படுறவங்க. ஒரு சில பேர் எனக்கு டைரக்டா எனக்கு அதிர்ஷ்டமே கொடுத்துருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம் சார். கனெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ அப்படி கனெக்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி குவான்டிட்டி, எவ்வளவு மினிமம் ஆர்டர், எவ்வளவு மேக்ஸிமம் ஆர்டர் எவ்வளோ? 10 பாக்கெட்ல இருந்து 100 பாக்கெட் 200 பாக்கெட் எவ்வளவு எங்கனாலும் கொரியர்ல அட்ரஸ் சொன்னாங்கன்னா நாங்க அவங்களுக்கே அனுப்பிச்சு விட்டுருவோம். கல்யாணம் ஆர்டர் எதுனாலுமே டைரக்டா அவங்க சொன்னாங்கன்னா அங்கேயே நாங்க அனுப்பிடுவீங்க. சார், இப்போ இந்த அதிர்ஷ்டத்தோட எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாள் சார்? எக்ஸ்பைரி டேட் 15 நாள் சார். 15 நாள் தாங்கும். கண்டிப்பா அது வரைக்கும் தாங்கும். ஒரு 8 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதை தாண்டும் போது கொஞ்சம் 8 நாள் வரைக்கும் கரெக்டா 15 நாள் கெட்டு போறதுக்கு 15 நாள் ஆகும். ஒரு 8 நாளைக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிக்கும், இருக்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா என்ன நம்பர் கம்மிங். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேர், உங்க கம்பெனி பேர், எங்க உங்க லொகேஷன் எங்க இருக்கு? சார் வணக்கம். என் பேர் சரவணகுமார். எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ்னு பீலமேடு, கோயம்புத்தூர்ல இருக்குங்க. சரிங்க சார். சரி, இப்போ வந்து உங்க எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்ன பண்றீங்க? சார், ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் என்னென்ன மிஷினரிஸ் பண்றீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே மிஷினரிஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்யற மிஷின். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது 4-in-1 டைப்பு. இதுல அதிரசம், பாதுஷா, சீடை, தட்டு வடை இது எல்லாமே போடலாங்க ஒரே மிஷின்ல. இந்த ஒரே மிஷின்ல 4 போடலாம். சரி, ஓகே ஓகே. இல்ல அதிரசம் மட்டும் போட்டாலும் போட்டுக்கலாங்க. சரி, இது இல்லாம உங்களுக்கு வேற என்னென்ன மிஷின் வச்சிருக்கீங்க? வேற லட்டுக்கு, சீடை, அப்புறம் பாத்தீங்கன்னா முறுக்கு, இது எல்லா மிஷின் நம்ம பண்ண ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஸ்நாக்ஸ் என்னென்ன மிஷின் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ வந்து இந்த மிஷின்ல சார் 1 ஹவருக்கு எத்தனை அதிரசம் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும்? அதோட அடக்க விலை எவ்வளவு வரும் சார்? நமக்கு என்ன ரேட் வரும் சார்? இது 18 இருந்து 20 கிராம் போச்சுன்னா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு 800 பீஸ், 700 இருந்து 800 பீஸ் அடிக்கிறாங்க சார். ஓகே. அடக்க விலை பாத்தீங்கன்னா 15 ரூபா ஆகுங்க. நம்ம வந்து மொத்த வியாபாரிக்குன்னா ஒரு 22 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. டைரக்டா நீங்க கஸ்டமரை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கல்யாண மண்டபங்கள் அதிகமா கேட்பாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அப்படிமா அவங்க டேரக்டா 30 ரூபாய்க்கு கொடுத்தலாம். 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கடைக்காரங்க 22 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 22 கடைக்காரங்க மொத்த வியாபாரி எடுத்து வியாபாரம் பண்ற வியாபாரி 22 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அப்போ வந்து 7 ரூபாயும் கிடைக்கும், 15 ரூபாயும் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. ஆமா. இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை அதிரசம் சார் வரும்? சார் 6 அதிரசம் வருங்க சார். 6 அதிரசம். சரி, இப்போ நீங்க மிஷினரிஸ் கொடுத்துருவீங்க. இப்போ இதோட ரா மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம எங்க வாங்குறது? இது எப்படி நம்ம கரெக்டான அதிரசம் செய்யறது? ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்களா? சார் கண்டிப்பா சார். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் மிஷின் மட்டும் விற்கிறது சார். மூலப்பொருட்கள், அதோட செய்முறை, அப்புறம் லோன் எப்படி எடுக்கிறது, எல்லாம் A to Z நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சார். லோனும் நீங்களே பண்ணி கொடுத்துறோம். சரி, ஓகே. அதே மாதிரி வந்து அதிரசம் எப்படி செய்யறது, அது எப்படி பேக் பண்றது, அதுக்கு வந்து வெல்லம் எங்க வாங்குறது, வேற என்னென்ன சொல்லி செய்வீங்க சார்? வெல்லம் எல்லாமே இதுக்கான எல்லா மூலப்பொருளும் எங்க வாங்கினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில எங்க வாங்கலாம் எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்ல செய்முறை எப்படிங்கிறது நாங்க சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் சார். இப்போ வந்து வெல்லம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து இதுக்குன்னு வெல்லம் தனியா இருக்குங்களா? ஆமாங்க சார். இதுக்குன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெல்லம் பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல கிடைக்குதுங்க. ஆமா. சோ அதுக்கு உண்டான கைட் பண்ணிடுறோம். எல்லாம் கம்ப்ளீட்டா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மட்டும் கொடுக்கல உங்களுக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க அதிரசம் தயார் பண்றது, எப்படி பேக் பண்றது, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்குறது, எப்படி கொண்டு போய் நீங்க சேல் பண்றது அப்படின்ட்டு டோட்டலா ஒரு கைட் பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர் சார். இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சார், இப்போ வந்து அதிரசம் தயார் பண்றது பொதுவா இந்த மாதிரி சின்ன சின்ன புடிச்ச தொழிலுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ஆட்கள் நிறைய இருப்பாங்க. மிஷின் வந்துருச்சு. அன்னைக்கு காலகட்டத்துக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கும் பிசினஸ் எப்படிங்க சார்? ஒரே மாதிரி தான் இருக்கா இல்ல? சார் இதுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு யாரும் வேண்டியது இல்லைங்க சார். இந்த ஒரு மிஷின் வந்து 4 பேர் செய்கிற வேலையை செய்யுங்க சார். செய்யும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வேலையாட்கள் பற்றாக்குறையை வந்து இது ரொம்பவே
கம்மி பண்ணி கொடுத்துருக்குங்க. அப்படியா? சரி ஓகே சார். இப்போ வேலைகள் தேவையில்லை அப்படின்னா இப்போ இந்த மிஷினுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க சார்? ஒரு குடும்பமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தா போதும் சார், இந்த மிஷின் பண்ணிடலாம் சார். அவங்க 2 பேர் பண்ண முடியும். சரி சார். சார் இப்போ இந்த மிஷின் நான் வாங்கி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா என்னால ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சார்? நீங்க கரெக்டா ஒரு நாள் ஓட்டுனீங்கன்னா மாசம் இதுல இருந்து 60,000 இருந்து 75,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் சார். அது மட்டும் இல்ல, இதுல வர ப்ராடக்ட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா 1 லட்சம் வரைக்கும், 1 லட்சத்துல ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் சார். எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான கைடன்ஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா சார், நாங்க எல்லா கைடும் கொடுப்போம். A to Z நாங்க எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க தயார் பண்ணிடலாம், அங்க ஒரு பையர் வேணும் நமக்கு. ஸோ அது எப்படி நம்ம பண்றது, அதுக்குண்டான எல்லா ஹெல்ப் சார்? இது இந்த டீட்டெயிலாம் நேர்ல வரப்போ உங்களுக்கு கண்டிப்பா எல்லா டீட்டெயிலும் டேரக்டா வந்தா கண்டிப்பா சொல்லுவீங்க. சார் இப்போ சார் இந்த மிஷின் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் எப்படி இந்த மிஷின் ஆர்டர் பண்றேன் சார்? சார் நீங்க உள்ளூர்ல கோயம்புத்தூருக்குள்ள இருக்கீங்கன்னா நேர்லயே வந்து பார்க்கலாம் சார். பீலமேடு சரௌண்டிங்ல தான் இருக்கு நம்ம கம்பெனி. இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க கைட் பண்றோம். இல்ல வாட்ஸ்அப்ல இந்த மிஷினரிஸ் உண்டான இதெல்லாம் அனுப்பிச்சுடுறோம். நீங்க உங்களுக்கு ஓகேன்னு சார் நீங்க டைரக்டா வந்து பார்க்கலாம் சார். டைரக்டா வந்து பார்த்துட்டு சரி இப்போ எப்படி டெலிவரி எப்படி அனுப்புவீங்க? இப்போ நான் மிஷின் வாங்கிட்டேன், டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு மிஷின் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்ல உங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஏதாவது வண்டி இருக்குனாலும் ஓகே, டிரான்ஸ்போர்ட் நீங்க தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சார். இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா மிஷின் என்னைக்கு எனக்கு டெலிவரி பண்ணுவீங்க சார்? ஒரு 10ல இருந்து 15 நாளுக்குள்ள கொடுத்துடலாம். கண்டிப்பா அப்ராக்சிமேட்டா சொல்றீங்க. சரி ஓகே. அப்படி இருக்கும்போது சார் இப்போ எவ்வளவு சார் ஆகும்? இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட் அனுப்புறீங்கன்னா நான் தான் கொடுத்து எடுக்கணும்னு சொன்னீங்க, எங்க செலவு தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் சார்? அது இடத்த பொறுத்து மாறுங்க சார். சென்னைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவ்வளோ ஆகும்? ஒரு 5,000 to 7,000 ஆகும் சார். அவ்வளோதான் ஆகும். சரி ஓகே சார். இப்போ நான் மிஷின் வாங்கிட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி நீங்க ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க, எப்படி அதிரசம் செய்யறது அப்படின்னு? சார் நாங்கள் நேரடியாக வந்து உங்க இடத்துக்கே வந்து எல்லாமே சொல்லி கொடுப்போங்க சார். டேரெக்டாக வந்துடுவோம், சொல்லி கொடுப்பீங்க. ஸோ எத்தனை நாள் சார் கற்றுக்க முடியாது சார்? இது 1 hour இருந்தால் போதுங்க சார். ஒரு 1 hour? 1 hourல 1 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். கண்டிப்பாக சார். இந்த மிஷினுக்கு வாரண்டி கேரண்டி எத்தனை வருஷம்? கண்டிப்பாக இருக்குங்க சார். மிஷினுக்கு 1 year இருக்கு. மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு 1 year பேன் இந்தியா இருக்கு. இதுக்கு வாரண்டி, இது கேரண்டி? சார் மோட்டர் வந்து கிராம்ப்டன் சார், அது வந்து கம்பெனியோட கொடுக்கறது இருக்கு. நம்ம மிஷினரிஸ்க்கு வந்து 1 year நம்மளே பண்றோம். நீங்களே பண்ணிடுவீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க இது மாதிரி மிஷினரிஸ் நம்ம லோன் போட்டு வாங்கலாம்னீங்க, அது என்ன சார் ப்ராசஸ்? சார் இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து 35% மானியத்துல இந்த மிஷினரி எடுக்கலாம் சார். அப்படியா? அந்த இதை நாங்களே ரெடி பண்ணி தந்துருவோம். நீங்களே பண்ணி கொடுத்துருவோம். அது எல்லா நாளும் எடுக்க முடியுங்களா? அது கண்டிப்பா சார். டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். சரி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின், அதாவது இந்த அதிரசம் செய்கிற மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்கோம், டேரெக்டாக வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிசினஸ் ஒரு அருமையான பிசினஸ். என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு அதிரசம் அப்படிங்கிறது எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லையும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைகளையும் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது நிறைய கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ மறக்காம இது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பதிவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி, வணக்கம்.